விஜயுடைய சவடால் கச்சேரி ஒரு கட்டத்துக்கு மேலே ரசிகர்களே தங்கதர ஒரு அளவுக்கு தான் என்று கடுப்பாகும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஜேபிஆர் கல்லூரியில் தகர கொட்டகையெல்லாம் அடித்து 2000 பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அவங்கள தவிர யாரும் வர வேணாம், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் எல்லாம் சொல்லி அதற்கு பிறகும் தாவி குதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தகர கொட்டகை அடித்து அந்த தகர கொட்டகை முன்னாடி இன்றைக்கி வந்து நின்றுட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, போக்குவரத்துறை அமைச்சருக்கு போன போட்டு பூரா போய் செமிச்சு ஆட்டணுன்றாங்கிற மாதிரி ஜேபிஆருக்கு போன போடுறேன் பாரு. ஜேபிஆர் செத்து போயிட்டாரா, ஜேபிஆருக்கு இனி எங்கே நீ ஃபோன் போடுற, ஓனருக்கு ஃபோன் போடணும், நம்மளே உள்ள விட மாட்டேங்க, துண்டு போட்டிருக்கேன், துண்டை பார்த்து நீ உள்ள விட மாட்டேங்கிறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவர்களை தற்குறின்னு சொன்னதுலதான் அவங்க தலைவர் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்காரு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, அரசியல் பேச வரலைனாலும் பரவாயில்ல, இந்த சர்க்கார் மாடுலேஷன்ல பேசுறத நிப்பாட்டின வரைக்கும் உங்களை ஜோக்கர்னு தானே கூப்பிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா அப்படின்னு அவனோட ரசிகர்களே சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற முன்னோட்டோட இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கும் கூட தற்குறிங்கிற அந்த டேர்ம் வந்து ரொம்பவும் பாதிச்சிருக்குங்கிறதான் உண்மை. ஏன்னா பொதுவாக இது மாதிரி சமூக ஊடகங்களில் டேர்ம் பண்ணப்படுகிற கிண்டலான இதையெல்லாம் வந்து தலைவர்களாக இருப்பவர்கள் கட்சி வந்து அஃபிஷியலாக அட்மிட் பண்ணார். எங்களுடைய பேர் தற்குறி தான், எங்களை தற்குறின்னு உலகத்தில் எல்லாரும் கூப்பிட்றாங்க, நாங்கள் யாரை எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோமோ அவங்க எங்களை தற்குறின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நாங்கள் தற்குறி இல்லை. ஏற்கனவே இந்த தற்குறிகள் வந்து அணில் குஞ்சுங்க இல்லை, அக்கினி குஞ்சுங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு. இது மாதிரி இவங்களை கிண்டல் பண்றதுக்காக அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் கிண்டல் பண்றதுக்காக சொல்லக்கூடிய சொற்களை கூட நாங்க அந்த குஞ்சு இல்ல வேற குஞ்சுங்கிற மாதிரி அதுங்க சொல்லலாம். அதே அறிவு லட்சணத்துலதான் விஜயும் இருக்கிறாருங்கிறது தான் இதை ஒரு எழுதி கொடுத்துருக்கான்ல. தற்குறி நம்மளை சொல்றாங்க சார், இதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? நாங்க தற்குறி இல்லை, நாங்க ஆச்சரிய குறி. உங்களை அகற்ற வந்திருக்கிற இந்த புலி படத்துடைய ஆடியோ லான்ச்ல டிஆர் பேசி விட்டாங்க, இது அட்டாக் பண்ற புலி. அதே பேசி விட்டாப்ல. அதே மாதிரி வந்து இவர் இப்ப இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது, இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி, இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில் ஏதோ பிரச்சனை, மண்டையில கோளாறு. கபார் யூ கிரைட். இத போய் அவனா அட்மிட் பண்ணுவானாயா?